விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. 3 ரயில்வே நிலையங்களுக்கு அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை நாட்டுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 9 ரயில் நிலையங்கள் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. சதன் ரயில்வேல 13 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களாக இன்றைக்கு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கிற செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ரயில் நிலையமும் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் செலவில் இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரயில்வேனுடைய வளர்ச்சி, ரயில்வேனுடைய வேகம், ரயில் எப்படி வேகமாக போகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக ரயில் பணிகளினுடைய வேகம் இந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய நாடு 2047 உலகின் நம்பர் 1 நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். கதிசக்தி என்று சொல்லக்கூடிய பிரதமர் மினிஸ்டர் கதிசக்தி என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு, விமான நிலையங்களுடைய மேம்பாடு, தேசிய ஹைவேக்களினுடைய மேம்பாடு, லாஜிஸ்டிக் மேம்பாடு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேம்பாடு, இப்படி அனைத்து துறைகளிலுமே ஒரு மிக வேகமான முன்னேற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரயில்வே திட்டங்களை பொறுத்தளவுக்கு உலகில் மிக அதிகமான ரயில் பாதைகளை கொண்ட நாடாக நம்மளுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்தோம், போன மாதம்தான் பாம்பன் ரயில் நிலையத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு அந்த பாம்பன் பிரிட்ஜை தொடங்கி வைத்தார்கள். அந்த பிரிட்ஜ் இந்தியாவில் முதல் முறையாக அந்த பிரிட்ஜ், அதுபோல ஒரு பிரிட்ஜ், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட், அந்த பிரிட்ஜை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சயின்ஸ் டெக்னாலஜியோட அந்த பிரிட்ஜை கொடுத்திருந்தார்கள். அதே போல நார்த் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மலைகளுக்கு இடையிலான ரயில்வே பிரிட்ஜ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுரங்கங்கள், எப்படி மிகப்பெரிய அளவில் சுரங்கங்கள், கடலுக்கடியிலான சுரங்கங்கள், அதே போல தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புல்லட் ட்ரெயின் நமக்கு கூடி சீக்கிரம் வேலையானது கிட்டத்தட்ட 75-80% வேலை முடிந்து விட்டது. அது இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் பாக்கி இருக்கிறது. புல்லட் ட்ரெயின் நமக்கு கிடைத்திருக்கிறது. மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் முதல் முறையாக புல்லட் ட்ரெயின், அதை இன்னும் ஒருபடி போய் ஹைப்பர் லூப் என்று சொல்லக்கூடிய பாதை, ரயில் பாதையை நம்மளுடைய சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையிலான ரயில் பாதைக்கான முன்னோட்டமானது சென்னை IIT கூட இணைந்து அந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இப்படி போக்குவரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. அதே போல போக்குவரத்து அனைத்து மக்களுக்கும் கிடைப்ப ரயில் நிலையங்கள், சர்வதேச ரயில் நிலையங்களுக்கு இணையாக, சர்வதேச விமான நிலையங்களுக்கு இணையாக ரயில் நிலையங்கள் மேம்படுத்த நம்ம சென்னை எழும்பூர்ல கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தொகையில் ரயில் நிலையமானது மேம்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், காட்பாடி, கோயம்புத்தூர், சேலம், இப்படி மதுரை, இப்படி அனைத்து ரயில் நிலையங்களும் கூட ஒரு மிகப்பெரிய ரயில் நிலையங்களாக, மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துருக்கேன். ரயில் நிலையங்கள் ஒரு சைடு, தேசிய ஹைவேக்கள் ஒரு சைடு, அதே போல் விமான நிலையங்களினுடைய மேம்பாடு, தூத்துக்குடி விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையம், சென்னை விமான நிலையம், இதெல்லாம் கூட மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற விமான நிலையங்களாக இருக்கிறது. நம்மளுடைய தேசத்தினுடைய உள்கட்டமைப்பை நாம் மிக வேகமாக உயர்த்தியிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பிகானியர்ல இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூரினுடைய வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் உரையாற்றியிருக்கிறார், பொது மக்களிடத்தில் உரையாற்றிருக்கிறார். அதுவும் பாகிஸ்தான் பார்டர் கிட்ட இருந்து, பிகானியர் என்பது பாகிஸ்தான் பார்டர் கிட்ட இருக்கிறது. இந்த பார்டர்ல இருந்து இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுத்திருக்கிறார். பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இருந்தா அது பாகிஸ்தானுடைய, நம்மளுடைய ஆக்கிரமிப்பு POK என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். அதை பற்றி மட்டும்தான் பேச்சுவார்த்தை இருக்க முடியும். மீத எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. எந்தவித பேச்சுவார்த்தையும் கிடையாது. பாரத தேசம் ஒவ்வொரு முறையும் கூட பாகிஸ்தானை வீழ்த்தி இருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற செய்தியை இன்றைக்கு பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்னா வர்றேன்னா நான் வர்றேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா அண்ணா யூனிவர்சிட்டியில நம்மளுடைய சகோதரிக்கு
பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அதுல யார் அந்த சார் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அந்த சார் இன்றைக்கு வரலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு அதே போல அரக்கோணத்துல நம்முடைய சகோதரி திமுகவுடைய நிர்வாகியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதிலேயும் பல சார்கள் இருக்கிறார்கள். அந்த பல சார்கள் யார் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தமிழக காவல்துறை அந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு ஒரு துரோகத்தை இழைக்க பார்க்கிறார்கள். அந்த சகோதரிக்கு நியாயத்தை கொடுப்பதற்கு பதிலாக அந்த சகோதரி குற்றவாளி போல் நடத்துகின்ற செயலை தமிழக காவல்துறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த சகோதரிக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதனாலதான் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து வழக்கை பதிவு செய்து அந்த சகோதரி கூட நாங்கள் இருக்கின்றோம், இந்த சகோதரி கூட பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, இந்த சகோதரி கூட தேசிய மகளிர் ஆணையம் இருக்கிறது என்பதை நாம் அதுல இருக்கிற சார்கள் யார்? தமிழ்நாட்டில் இப்ப சார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த சார்கள் யார் என்பது தெரியவில்லை. நீங்க சொன்னீங்க டாஸ்மார்க், அதுல தம்பிகள் இன்வால்வ் ஆகி இருக்கிறார்கள். இப்ப சார்களும் தம்பிகளுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சார்கள் ஏன் தமிழக அரசியல்ல அல்லது திமுகவினுடைய தொடர்பு என்ன என்பதை தமிழக அரசாங்கம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதே போல இந்த தம்பிகள் யார், இந்த தம்பிகளினுடைய தொடர்புகள் என்ன, இந்த தம்பிகள் யாரோட தொடர்புகள் இருக்கிறார், இந்த தம்பிகளினுடைய திமுக குடும்பத்திற்கான நெருக்கம் என்ன, இந்த தம்பிகள் யார் என்பதை திமுக அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு தம்பிகளும் சார்களும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையை திமுக அரசாங்கம் கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு, நம்மளுடைய சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அரக்கோணத்தில் நடந்த எப்படி நம்மளுடைய பொள்ளாச்சியில நடந்த வழக்குல ஒரு அந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கப்பெற்றதோ அதே போல இந்த அரக்கோணம் வழக்கும் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கூடிய சீக்கிரம் அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும். இந்த வழக்கை உடனடியாக தமிழக அரசாங்கம் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இது அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசு ஒரு பின்னடைவுன்னு பார்த்து நீங்க கேள்வியே தவறுன்னா, இது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்துள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். இது பாருங்க, அதுதான் அமலாக்கத்துறை ஒரு தனியான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுடைய வாதத்தை கோர்ட்ல வைப்பார்கள். அவர்களுடைய தரப்பு நியாயம் என்ன, அவர்களுடைய தரப்பினுடைய பதில்கள் என்ன என்பதை கோர்ட்ல வைப்பார்கள். கோர்ட்ல கேஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்கும் பொழுது இப்ப பாருங்க கேஸ் வந்து இடைக்கால தடை. இந்த கேஸ்ல இன்னும் முழுமையான வாதங்கள் இருக்கிறது. இன்னும் முழுமையான இரண்டு தரப்பு வாதங்களை முடிவு பண்ண பிறகுதான் பல வழக்குகள்ல அவங்க இடைக்கால தடை விடுக்கும்போது சில கேள்விகள் கேட்பார்கள். அதுக்கு பிறகு அந்த வழக்கினுடைய முழுமையா இரண்டு தரப்பும் ஆஜராகி அவர்கள் தரப்பை சொல்லும் பொழுது அந்த வழக்கினுடைய மாற்றமே நிறைய வழக்குகளில் மாறி இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால இடி அவர்களுடைய தரப்பு நியாயத்தை சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைப்பார்கள். அவர்கள் என்ன இந்த ஊழல்ல நடந்திருப்பதோ அது மக்களுக்கு எடுத்து, தண்ணி குடிச்சவன் தண்டனை அனுபவிச்சுதான், சரி உப்பு தின்னவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இவங்க வந்து யார் தவறு செய்தார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார். நன்றி. 14 கோடி ரூபாய் செலவுல பரங்கிமலை விரிவாக்கம் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்கள் ரயில் பயணிகள் வரவேற்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட பறக்கும் ரயில் வந்து செப்டம்பர் 17 வருஷமா நிலுவையிலே இருக்கு. பாருங்க, இன்னைக்கு அந்த பறக்கும் ரயில் நீங்க பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு அதை விட நம்மளுடைய சென்னையில முழுமையாக ஒரு மெட்ரோ ரயிலினுடைய இணைப்பானது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரயிலினுடைய பணியும் அது பிசிபிலிட்டி, ஏன்னா அந்த பகுதியிலேயே ஒரு மெட்ரோ ரயிலும் போய் கொண்டிருக்கிறது. அப்போ மெட்ரோவும் போய் கொண்டிருக்கிறது, பறக்கும் ரயிலும் போய் கொண்டிருக்கிறது, இந்த சைட்லயும் மெட்ரோ வந்து இருக்கிறது, இந்த சைட்லயும் ரயில்கள் போய் கொண்டிருக்கிறது. அதற்கான பிசிபிலிட்டி எல்லாமே பார்த்து எது மக்களுக்கு இன்னைக்கு அதிகமாக தேவை இருக்கிறதோ அதை உடனடியாக செய்வோம். ஏன்னா ரயில்வேல நம்ம பார்க்குறோம், எந்தெந்த துறை கோரிக்கைகளை ரயில்வே அமைச்சகத்தில் வைக்கிறோமோ அந்த கோரிக்கைகள் உடனடியாக
தீர்த்து வைக்கப்படுகிறது, உடனடியாக மக்களுக்கு அதன தேவையை பூர்த்தி செய்யப்படுகிறது. அதுபோல இந்த நீங்கள் சொல்லுகின்ற திட்டத்தையும் அது கவனத்தில் கொண்டு மக்களுக்கான நடவடிக்கை எடுக்கும். இது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைமை முடிவு செய்வார்கள். அவர்கள் சரியான நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம அறிவிப்போம். அவர்கள் யார் யார் இடத்துல பேசுறாங்க என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள். எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் சென்னையில் வந்து கூட்டணியை உறுதி செய்தார்களோ அதே போல மற்ற கட்சிகளும் யார் யார் வர்றார்கள் என்பதை எங்களுடைய தேசிய தலைமை உங்களுக்கு எல்லாம் அறிவிப்பாங்க. நன்றி அண்ணா, நன்றி. இல்ல அது சொன்னார்கள். நான் உடனடியாக ஆபீசர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது உடனடியாக விசிபிலிட்டி பார்த்துட்டு அது என்ன பிரச்சனை என்பதை சரியாக செய்து சரியாக செய்து உடனடியாக அதை சரி செய்ய சொல்லி நம்மளுடைய கவனத்துக்கு வந்தது. அதிகாரிகள் இருக்காங்க, ஏடிஆர்எம் இருக்காரு, ஜெனரல் மேனேஜர் இருக்காரு. அவங்ககிட்ட உடனடியாக சொன்னேன். அவங்க அதை தீர்த்து வைப்பார்கள். மக்களுக்காக தான் ரயில்வே இருக்கிறது. மக்களுடைய என்ன தேவையோ அதை செய்து வைப்பாங்க. ஆனா இங்கதான் ஆபீசர்ஸ் இருக்காங்க, நம்ம சரி பண்ணி கொடுப்போம். நான் சரி பண்ணி கொடுக்குறேன். டோன்ட் அந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் வரக்கூடிய டைமிங்ஸ் அவங்க போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபுல்லா வர்றது ஒண்ணு ஒரு 50 ட்ரெயினுக்கு சேர்த்து வருது. ஆனா ஒருத்தன் வர்றான் 12 மணிக்கு ட்ரெயினர் வர்றான்னா அவன் அடுத்து எத்தனை மணிக்கு ட்ரெயின் தான் பார்ப்பான். ஆனா இப்ப மொத்தமா ஸ்லோ ஆகி போயிடும். ஆனா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாக பண்ணி கொடுப்போம். பிஜேபியுடன் கூட்டணியில் விஜய் தரப்புல சொல்லப்பட்டதை எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு பின்னாடிவா உங்க கூட்டணி என்னன்னு பாக்குறீங்க? அண்ணா, நான் கூட்டணி பத்தி நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. கூட்டணி பத்தி யாரு கூட வருவா, யாரு கூட போவா, இது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைமை சரியான நேரத்தில் முடிவு சொல்லுவாங்க. கூட்டணியை பற்றி பேசுவதற்கு இது சரியான நேரமும் இல்லை என்பதை நம்ம பாருங்க. ஆர்பிஐ சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கைட்லைன்ஸ் சிலது மக்களுக்கு வந்து நடைமுறைக்கு சிலது சொல்லியிருக்கிறார்கள். அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். இப்போ ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஆனால் அது பழகிட்டாங்கன்னா நல்ல இப்போ நீங்கள் நகை கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க, அந்த நகையினுடைய சோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? ஆனால் எந்த கடையில் நகை வாங்குனீங்க, இந்த நகைக்கு நீங்கள் தான் உரிமையாளரா அப்படின்ற கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் வச்சிருக்கிறோம்ல. இன்னைக்கு எல்லா நகை கடைகளிலும் பில் கொடுக்குறாங்க. இல்ல பாரம்பரிய நகையில இருந்தா அதுக்கு என்ன நீங்க ஒரு அபிடேவிட் கொடுக்கலாம். என்னுடைய அப்பா கொடுத்தாங்க, என்னுடைய பாரம்பரிய இது கொடுத்தாங்க. இது ஒரு டிக்ளரேஷன் தான் கேட்கறாங்க. அது கொடுப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா.